ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்து வந்த ஸ்பீக்கர் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த சோலார் பேனலில் ஒயர் இல்லாமல் இருக்குது. நான் ப்ளஸ் மைனஸ் சால்டிங் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸுக்குள்ளே இருக்க பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். சுத்தமாக பேட்டரி டெட் ஆகிருக்கு. கேபிளை பிரிச்சுட்டு பேட்டரியை வெளியே எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி பேக்கை பிரிச்சுட்டு என்கிட்ட இருக்க புது பேட்டரியை போட்டு அதே பிஎம்எஸில் அசம்பிள் பண்ண போகிறேன். பிஎம்எஸில் இருக்க நிக்கல் ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி என்கிட்ட புது பேட்டரி 4 இருக்குது. அதில் 3 எடுத்துக்கிறேன். வோல்டேஜ் செக் பண்ணிக்கிறேன். 3 செல்லையும் 4 வோல்ட் இருக்குது. க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ போட்டு 3 செல்லையும் ஒட்டிக்கிறேன். ஸ்பாட் வெல்டிங் யூஸ் பண்ணி பேட்டரியில் நிக்கல் ஸ்ட்ரிப்பை வெல்ட் அடிச்சிக்கிறேன். பழைய பேட்டரி இன்சுலேஷன் பேப்பரை யூஸ் பண்ணி மறுபடியும் பேட்டரி பேக்கை டேப் போட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே பிஎம்எஸ் ஒட்டிட்டு சால்ட்ரிங் பண்ணிட்டு வோல்டேஜ் செக் பண்ணிக்கிறேன். வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. ஹீட் சிங்கை போட்டு ஹீட் பண்ணி பேட்டரியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு பேட்டரியை ஒட்டிட்டு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சுது. பேக் டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாக்ஸை பிரித்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு தெரிஞ்சுது. ஆனால் முழுசாக எதுக்குன்னு தெரியல. அப்புறம் லாஸ்ட்டாக ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது விவசாய நிலத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்னு.